பிள்ளைகளை வந்து இந்த மீலாது விழாவை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறதுக்காக வேண்டி அவங்க படிக்கக்கூடிய பாடசாலைகள், ஓதக்கூடிய மதரசாக்கள், அந்த ஊரில் உள்ள சில நிறுவனங்கள் வந்து இணைய சொல்லி அவங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த பெற்றோர்களுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. உங்கள் பிள்ளை நல்லா கராத் ஓதுவானே, ஒரு மீலாது விழா முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம், கராத் போட்டி ஒன்று வைக்க போகிறோம், அதில் அவரையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள், அவரையும் அதில் சேர சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அனுப்பலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இன்னொன்று, இந்த நிகழ்ச்சிகளுக்கு, இந்த மீலாது விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் ஏதாவது அன்னதானம் கொடுக்கலாமா, பங்களிப்பு செய்யலாமா, உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மீலாது விழாவை முன்னிட்டு அதை வச்சு நாங்கள் ஏதாவது தர்மங்கள் செய்யலாமா அப்படின்றும் சிலர் வந்து கேட்குறாங்க. மீலாது விழாவை முன்னிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த நாளுக்கு வந்து மாடரத்து கொடுக்கறது, லாக்டவுனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவித்தொகையாக பணமோ அல்லது அத்தியாவசிய தேவையான பொருட்களையோ மீலாது விழாவை வச்சு நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். முதல்ல இந்த மீலாது விழா வந்து இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தெளிவான பதில் வந்துடும். மீலாது விழா அப்படின்னு சொன்னால், இதை அரபியில் வந்து மீலாது விழாங்கிற, மீலாதுங்கிறது அரபு சொல்லு, அதை தமிழில் எடுத்தால் பர்த்டே தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், இதுதான் வந்து மீலாது விழா. முதல்ல இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தேதி எது அப்படிங்கிறது அரபு வரலாற்று ஆசிரியர்களிடத்தில் முரண்பட்ட விடயமாக இருக்குது. ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாரா, 15 பிறந்தாரா, 17 பிறந்தாராங்கிறதெல்லாம் கருத்து முரண்பாடான ஒரு விடயமாக இருக்குது. ஆனால் அவர் மரணித்த செய்தி தெளிவாக ரபியுல் அவ்வல் 12 அப்படிங்கிறது ஊர்ஜிதமான ஒரு தகவல். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, 12 தான் பிறந்தார், 12 தான் என்ன செஞ்சாங்க, மரணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் பிறந்த அதே டேட்டில் தான் இறந்து இருக்கிறாங்க. அப்போ அவர் பிறந்ததுக்கு சந்தோஷமாக அந்த தினத்தை கொண்டாடுறதா, அவர் இறந்ததுக்கு துக்கமாக அந்த தினத்தில் அழுகிறதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வியாக மக்களிடத்தில் வந்திருக்கணும். வரல, அது இன்னொரு விஷயம். குறிப்பாக இந்த பர்த்டே, இந்த பிறந்த தின கொண்டாட்டம்ங்கிறது இஸ்லாத்துக்கு சம்பந்தமான ஒரு விஷயமானு கேட்டால் கிடையவே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடினாங்களா அல்லது சஹாபாக்கள் கொண்டாடினாங்கன்றா இல்லவே இல்லை. இன்னும் சொல்ல பதில் சொல்லுவாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எப்படி அவர் பர்த்டே கொண்டாடுவார், பெருமையாக இருக்கும் இல்லையா, அதனால் அவர் பேசாம தான் இருப்பார், நாம கொண்டாடணும் இல்லை அப்படி என்று ஒரு சிலர் பதில் சொல்கிறாங்க. சரி, நன்மைகள் செய்கிறதுல நம்மளை விட ஆர்வம் உள்ளவர்கள் சஹாபாக்கள். எந்த சஹாபியாவது பர்த்டே கொண்டாடினாங்களா? இல்லையே. ஒரு சஹாபியை காட்டுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினம் கொண்டாடிய ஒரு சஹாபியை காட்டுங்க, 1 லட்சம் ரூபா பரிசு தந்துடுறோம் அப்படி என்று சிலர் கிண்டலாக ஃபேஸ்புக்கில் கூட சில போஸ்ட்டுகளை போடுவாங்க. இல்லவே இல்லை, இருக்காது. அதுக்கு ஒரு விடை இல்லை, இல்லவே இல்லை. அது பிறகுதான் வருது. உண்மையிலே இது கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கிறதா பர்த்டே கொண்டாடுறது. இயேசு பிறந்த தினம் அப்படிங்கிறது அவர்களிடத்தில் வந்து கிறிஸ்மஸ் அப்படி என்று இருக்குது. அப்போ நீங்கள் இயேசுங்கிறது எங்களுடைய ஈசா நபி, ஈசா நபிக்கு நீங்கள் பர்த்டே கொண்டாடினால் முகமது நபிக்கு நாங்கள் பர்த்டே கொண்டாட மாட்டோமா அப்படி என்று பின்னால் உள்ள சிலர் வந்து உருவாக்கி விட்டாங்க. இது வந்த வரலாறுகள் வந்து அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் சிலர் சொல்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்க, அந்த முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறேன்னா, என்னது பூசணிக்காயை சோத்தில் எப்படி மறைக்க முடியும்னு கேட்பீங்க. உண்மையான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பூசணிக்காயை ஒரு பெரிய பணக்காரன் வீட்டு பையன் வந்து திருடிட்டு அது ஊரெல்லாம் பரபரப்பாக போய் அதே பேச்சா போச்சு. அவன் என்ன, அந்த ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் விருந்து போட்டான். விருந்து போட்டு சாப்பிட்டு இப்படியெல்லாம் அள்ளி செலவழிக்கிறாரே, இவர் பையனுக்கு இந்த பூசணிக்காய் மேலே ஆசை வரும் அப்படி என்று மக்கள் அந்த கதையை விட்டாங்க. இதுதான் பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு கதை தான் வந்து இந்த மீலாது விழா உருவான கதையாக இருக்குதுன்னு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. அந்த ஆட்சியாளர்களில் வந்து இருந்த தவறுகளை மக்கள் எதிர்க்க தொடங்கின உடனேயே மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரில் மௌலூதுகளை பாடி விருந்துகளை வைத்து மீலாது விழா கொண்டாடி மக்களுடைய மனசில் எழுந்த ஆட்சியாளருக்கு எதிரான சிந்தனைகளை மறைத்ததாகவும் ஒரு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. ஆனால் உண்மையிலேயே இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவும் இல்லை, கொண்டாடவும் இல்லை, சஹாபாக்கள் செய்யவும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் அஹ்தத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இல்லாததை யார் புதுசாக கொண்டு வராரோ அது நிராகரிக்கத்தக்கது அப்படிங்கிறாங்க. அப்போ இல்லாததானே இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மார்க்கம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னால் ஒருத்தர் புதுசாக வந்து இப்படி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு ஒன்றை உருவாக்கினா அது கண்டிப்பாக மார்க்கமாக இருக்காது. எனவே மீலாது விழா என்பது பின்னால் வந்த ஒரு விஷயம்ங்கிறத நாங்கள் தெளிவாக கொண்டாடணும். இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாம எப்படி ஒரு நிகழ்ச்சி ஒதுக்குறது, அதுக்கு எப்படி பேச்சுக்கு போகிறது, அதுக்கு நாங்கள்
எப்படி கராத் போட்டிக்கு போகிறது, அதுக்கு எப்படி நம்ம கட்டுரை போட்டியில் கலந்து கொள்வது, அதில் நமக்கு பரிசு கிடைக்குது, லட்சக்கணக்கான பொறுமதியான பரிசு கிடைக்குது, அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிள்ளைகளுடைய திறமையெல்லாம் ஊடகங்களினூடாக உலகமே பார்க்குது. அப்படிங்கிற ஒன்றுக்காக இல்லாத ஒரு பாவமான ஒரு பிதத்தான செயலுக்கு நம்ம பிள்ளைகளை அனுமதிக்கக்கூடாது. ஏண்டா யார் ஒரு பாவத்துக்கு வழிகாட்டுறாரோ, அந்த பாவத்துக்கு துணையாக நிற்கிறாரோ, அதில் இருக்கக்கூடிய அந்த பாவம் இவருக்குமே வந்துடும். ஒலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களுக்கும் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு நீங்கள் துணை போக வேண்டாம் எப்படி என்று தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எனவே இந்த நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகளை நாம் அனுப்பவும் கூடாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டாடி இருக்காங்களே, என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு வைப்பாங்க. திங்கள் வியாழன் நோன்பு வைச்சதுக்கு அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த தினத்தில் நோன்பு வைக்கிறீங்கன்றதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, திங்கக்கிழமையில் தான் நான் பிறந்தேன், திங்கக்கிழமையில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன், அதுக்காக வேண்டி நான் நோன்பு வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்கிறாங்க, ஆதாரம் காட்டிட்டாங்க. எப்படி கொண்டாடினாங்க? வருஷத்தில் ஒரு திங்கக்கிழமை நோன்பு வச்சாங்களா, வாரம் திங்கக்கிழமை நோன்பு வச்சாங்களா? இப்போ எதை வந்து அதை முடங்காலுக்கு மொட்டை தலைக்கு முடிச்சு போகிறேன்னு சொல்லுவாங்க. எங்கே போய் எதை சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நோன்பு வச்சாங்க திங்கக்கிழமை. அதை வச்சு அண்ணன் கொண்டாடிக்காங்க. நாங்கள் சொல்லுவோம் கொண்டாடுங்க, இப்போ யாரும் மாட்டேன்றது, திங்கக்கிழமை நோன்பு வைங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுங்க, திங்கக்கிழமை நோன்பு வைங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வைங்க, வாரத்தில் ஒரு நாள் வைங்க. அது என்ன வருஷத்தில் ஒரு நாள் கொண்டாடுறது? சரி, அந்த கொண்டாட்டங்கிறது நோன்பா பட்டினியாக தானே இருந்துச்சு, குதூகலமாக புத்தாடை எடுத்து மேடை போட்டு பாட்டு படித்து பரிசு கொடுத்துருக்கலையே, தொழுகைக்கு கூட போகாமல் இசையெல்லாம் ஏற்றி வச்சு இல்லாத கவிதையெல்லாம் சொல்லுவாங்களே. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல கவிஞர்கள் என்பவர்கள் வீணர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த கவிஞர்கள் வீணர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யன்பகி லஹு, நாம் அவர்களுக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு தேவையும் இல்லைங்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கவிதை தேவையே இல்லை, கற்றுக் கொடுக்கவே இல்லைங்கிறான். ஆனால் இன்னைக்கு மீலாது விழான்ற பேரில் கவிதையா பாட்டா போயிட்டு இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு? எனவே இல்லாத ஒன்றை கொண்டு வந்து அதுக்கு துணை சேர்க்கறதுக்காக வேண்டி நம்ம போகிறோம். கேள்வி என்னன்னா, கிராத் ஓதுறது தப்பா, சலவாத்து சொல்றது தப்பா, அன்னதானம் கொடுக்கறது தப்பா அப்படிங்கிறாங்க. தப்பு கிடையாது. நீங்கள் எப்போவாவது ஒரு நாளைக்கு கிராத்தை எப்போவாலும் ஓதுங்களேன், எப்போவாலும் ஒரு நாளைக்கு அன்னதானம் கொடுங்களேன். மீலாது விழா என்ற பேரில் எப்படி செய்வீங்க நீங்கள்? அப்போ இப்படி செஞ்சது தானே தப்பு. அப்போ தலைப்பு ஒன்று வச்சுட்டு ஏன் கொடுக்குறீங்க? தயவு செஞ்சு மார்க்கத்தில் இல்லாத நாங்கள் செய்யக்கூடாது. மீலாது விழா என்ற ஒன்றே பாவமான ஒரு காரியம் பின்னால் வந்தது. அதற்காக வேண்டி நிகழ்ச்சிகளை ஒதுக்குறதும் அன்னதானம் செய்கிறதும் உதவி செய்கிறதும் பிள்ளைகளை அனுப்புவதும் தப்பான ஒரு விடயம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.